வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக விஜயா. முதலில் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து ஊதிய உயர்வு குறித்த விசாரணை 7 நாட்களில் கோரிக்கை மனு தாக்கல் செய்ய உத்தரவு. ஊழியர் கோரிக்கைகளை கேட்காத தமிழக அரசு, டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. கர்நாடக சிஸ்டத்தை ரஜினிகாந்த் சரி செய்ய வேண்டும், அமைச்சர் ஜெயக்குமார் வேண்டுகோள். மீனாட்சி அம்மன் கோவிலில் செல்போனுக்கு தடை, உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உண்ணாவிரதத்தை கைவிட்டார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிஎன், மக்கள் நலனுக்காக கைவிடுவதாக அறிவிப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு குறித்த விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில் தொழிற்சங்கங்கள் 7 நாட்களுக்குள் தங்கள் தரப்பு கோரிக்கை மனுக்களை தாக்கல் செய்ய மத்தியஸ்தர் பத்மநாபன் உத்தரவிட்டுள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு குறித்த விசாரணை இன்று சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அண்ணா மேலாண்மை பயிற்சி நிலைய பேரிடர் நிர்வாக கூட்டரங்கில் தொடங்கியது. இந்த விசாரணையில் 46 தொழிற்சங்கங்கள் பங்கேற்றன. விசாரணைக்கு தலைமை தாங்கிய மத்தியஸ்தர் பத்மநாபன் 7 நாட்களில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் தரப்பு கோரிக்கை மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அதற்கடுத்த 7 நாட்களில் அரசு அலுவலர் தரப்பு மனுக்களை தாக்கல் செய்யுமாறு கூறிய அவர் 24ஆம் தேதி இருதரப்பு வாதங்களையும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கூறினார். மாண்புமிகு பத்மநாபன் அவர்களுடைய முன்னிலையில் இந்த விசாரணை நடைபெறும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் இன்று அந்த நீதிபதி அவர்கள் அனைத்து தொழிற்சங்கத்தையும் நிர்வாகத்தையும் அழைத்து அந்த முறையான அந்த ப்ரொசீஜர் படி எப்படி தொழிற்சங்கங்களெல்லாம் முதலில் உங்களுடைய கிளைம் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணணும், அந்த கிளைம் ஸ்டேட்மெண்ட் கிடைச்ச உடனே நிர்வாகம் அதற்கு ஒரு பதிலுரையும் உடனடியாக கொடுக்கணும். கொடுத்தவுடன் விசாரணை ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். குருட்டு அதிர்ஷ்டத்தில் ஆட்சிக்கு வந்தவர்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்காமல் ஆணவ போக்குடன் செயல்படுகிறார்கள் என டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய தினகரன், எம்எல்ஏக்கள் யாரும் சம்பள உயர்வு கேட்காத போது அவர்களது சம்பளத்தை உயர்த்த வேண்டிய தேவை என்ன என்று கேள்வி எழுப்பினார். டெல்டா மண்ணில் பிறந்த தங்களுக்கு காவிரி பிரச்சினை தெரியாதா என்ற தினகரன், காவிரி பிரச்சினையில் கர்நாடக அரசும் பாரதிய ஜனதாவும் தேர்தலை மனதில் கொண்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தமிழக அரசு வந்து அவங்களோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கவே இல்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்தமா அரசு இயந்திர செயல்படுத்த நினைக்கிறீங்களா? அதான் சொன்னேன், இவங்க ரொம்ப ஆணவ போக்கில் ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்தில் வந்து பதவி கிடைச்சி இருக்கிறதுனால சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வச்சுக்கிட்டு ஆட்சியை ஓட்டிடலான்னு நினைக்கிறாங்க. இப்போ போக்குவரத்து தொழிலாளர் ஸ்ட்ரைக் அப்பைய அம்மா முதலமைச்சராக இருந்த போய் சரி, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் அவங்க கூப்பிட்டு பேசுவாங்க. அசம்பிளியில் எல்லாரும் சொல்லி கூட அவர் தான் நான் போக்குவரத்து துறை அமைச்சரோட பேசுகிறேன், அவரை வச்சு பேசுகிறேன்னு ஒரு ஆணவ போக்கு இருக்குது. சிஸ்டம் சரியில்லை என்று கூறும் நடிகர் ரஜினி கர்நாடகம் சென்று சிஸ்டத்தை சரி செய்து காவிரி நீரை கொண்டு வர வேண்டும் என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், காவிரி பிரச்சினையில் ரஜினிகாந்த் முதலில் அவரது நிலைப்பாடு என்ன என்பதை கூற வேண்டும் என்றார். மாநில அரசின் நலனுக்கு எதிராக செயல்பட்டால் மத்திய அரசிற்கு எதிராக குரல் கொடுப்போம் என்ற ஜெயக்குமார், நீட் தேர்வை கொள்கை அளவில் தமிழக அரசு ஏற்கவில்லை எனவும் தெரிவித்தார். அருமை சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். முதல்ல கர்நாடகாவுக்கு சென்று அங்கு சிஸ்டத்தை சரி செய்து நமக்கு சேர வேண்டிய 205 டிஎம்சி தண்ணீர் அது வந்து நம்முடைய உரிமை. ஏன்னா அதை முதலில் வந்து பெற்று தருவதற்கு எங்களோட முயற்சி செய்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். கவிஞர் வைரமுத்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என நேற்று மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிஎன் மக்கள் நலன் கருதி உண்ணாவிரதத்தை இன்று முடித்துக் கொண்டதாக அறிவித்துள்ளார். ஆண்டாளை அவதூறாக பேசியதற்காக ஆண்டாள் சன்னதியில் வந்து வைரமுத்து மன்னிப்பு கேட்க கோரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிஎன் ராமானுஜ சடகோப்பர் கடந்த 3ஆம் தேதி உண்ணாவிரதம் தொடங்கினார். பின்னர் முடித்துக் கொண்டார். நேற்று 8ஆம் தேதி வரை வைரமுத்து மன்னிப்பு கேட்க கெடுத்திருந்த ஜிஎன் நேற்று காலை 10 மணிக்கு மணவாள மாமுனிகள் சன்னதியில் மீண்டும் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். மன்னார்குடி ஜிஆர், பாரதிய ஜனதா தேசிய செயலர் ஹெச் ராஜா மற்றும் பக்தர்கள் உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு நேரில் கோரியதால் மக்கள் நலன் கருதி உண்ணாவிரதத்தை இன்று முடித்துக் கொண்டதாக ஜிஆர் அறிவித்துள்ளார்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்போனை எடுத்து செல்ல உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் கிருபாகரன், தாரணி ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்போன்கள் கொண்டு செல்ல தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் கோவிலுக்குள் நவீன ரக தீயணைப்பு சாதனங்களை அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தனர். கோவிலை சுற்றி 1 கிலோமீட்டர் தொலைவுக்குள் இருக்கும் கட்டிடங்கள் யாவும் 9 மீட்டர் உயரத்திற்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு அளிக்க மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். சென்னை வில்லிவாக்கத்தில் ரயில்வே தொழிற்சங்க நிர்வாகி கே புதியவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக 2 வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை வில்லிவாக்கத்தில் ஐசிஎஃப் இணைப்பு பெட்டி தொழிற்சாலையை ஒட்டிய பகுதியில் வசித்து வந்தவர் ஜே.கே. புதியவன். ரயில்வேயில் ஏஐஓபிசி தொழிற்சங்க நிர்வாகியான அவர் இன்று காலை 9 மணி அளவில் அவரிடம் ஓட்டுநராக பணிபுரிந்த பாஸ்கர் மற்றும் அவரது நண்பர் ஆனந்த் ஆகியோருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது இரு தரப்பிற்கும் இடையே தகராறு உருவாகி பாஸ்கரும் ஆனந்தும் புதியவனை அரிவாளால் வெட்டிவிட்டு தலைமறைவாக குறிப்பிடப்படுகிறது. புதியவனின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் புதியவனின் உயிர் பிரிந்துவிட்ட நிலையில் அவரது உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்விற்காக எடுத்து செல்லப்பட்டது. தலைமறைவாக இருந்த பாஸ்கரையும் ஆனந்தையும் காவல்துறையினர் கைது செய்தனர். டீசல் விலை உயர்வை கண்டித்தும் தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரியும் வரும் 16ஆம் தேதி பாம்பன் பாலத்தை முற்றுகையிடப் போவதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர் சங்கங்களின் தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் அக்கரைப்பேட்டையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எல்லை தாண்டும் தமிழக மீனவர்களுக்கு அபராதம் என்ற சட்ட முன்வரைவை இலங்கை அரசு திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. டீசல் விலை உயர்வுக்காகவும் தமிழக மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காததையும் கண்டித்து வரும் 16ஆம் தேதி பாம்பன் பாலத்தை முற்றுகையிட இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. படகுகளையும் 129 மீனவர்களையும் சிறைப்பிடிச்சு விடுவிக்கப்படாமல் இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் டீசல் விலை நாளுக்கு நாள் ஒவ்வொரு ரூபாய் ஏற்றி இன்னைக்கு 100 ரூபாய்க்கு போயிடும் போல இருக்கு. அந்த மாதிரியான நிலைமையை இன்னைக்கு மத்திய அரசு உருவாக்கி வச்சு மீனவனோட வயிற்றில் ஒட்டுமொத்தமாக அடிச்சுட்டாங்க. எங்களுடைய மீனவர்கள் படகுகள் விடுவிக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் டீசல் விலையை குறைச்சி கொடுக்கணும். பாம்பன் பாலத்தில் வர்ற 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாங்கள் பாம்பன் பாலம் முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். மறியல் போராட்டத்தில் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலைன்னா தொடர்ந்து அந்த நிலைமையில் அந்த இடத்துலையே அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் அறிவிப்போம். இலங்கை அரசாங்கம் எடுத்த தீர்மானம், பாராளுமன்ற நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அதை கண்டிக்கிறோம். நம்ம அரசாங்கத்தை நம்ம மத்திய அரசு, மாநில அரசு அதை முழுமையாக மாற்றி அமைச்சு நம்ம மீனவர் கொடுக்கணும். 6 மாசமாக மீட்டாமல் எல்லாரும் சிறையில் இருக்கிறாங்க. உடனடியாக அந்த மீனவர்களையும் அந்த விசைப்படகுகளை மீட்டு நமக்கு தரணும். பிரதமர் நரேந்திர மோடி 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் தொடக்கமாக இன்று ஜோர்டான் நாட்டு விமானத்தில் பாலஸ்தீனத்திற்கு புறப்பட்டுச் சென்றார். ஜோர்டான் தலைநகர் அம்மானுக்கு சென்ற அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாலஸ்தீனத்தின் ரமல்லா நகரம் சென்று அந்நாட்டு அதிபர் அப்பாஸை சந்திக்க இருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் முதுபெரும் தலைவரான யாசர் அரபாத்தின் நினைவிடத்தில் மோடி அஞ்சலி செலுத்த உள்ளார். பாலஸ்தீனத்தை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் நாடுகளிலும் பிரதமர் மொத்தம் 6 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். மும்பை பங்குச்சந்தை வாரத்தின் இறுதி நாளான இன்று 407 புள்ளிகள் குறைந்து சரிவான நிலையிலேயே முடிந்தது. மும்பைக்கு பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் விற்பனை விலை குறியீட்டு எண் வணிக நேரத்தின் முடிவில் 407 புள்ளிகள் குறைந்து 34,005 புள்ளிகளில் முடிந்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டியில் 121 புள்ளிகள் குறைந்து விற்பனை விலை குறியீட்டு எண் 10,454 புள்ளிகளாக குறைந்துள்ளது. தனியார் வங்கிகளின் பங்குகளுக்கிடையே விலை குறைவு, உலக அளவிய சந்தையில் ஏற்பட்ட சரிவுகளே விலை குறைவிற்கு காரணம் என கூறப்படுகிறது. அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் தற்கொலை, சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்ற நடிகர்கள் முன்வர வேண்டும் என தென்னிந்திய விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த ஆண்டு வறட்சியால் உயிரிழந்த 6 விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு நடிகர் அபி சரவணன் உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தென்னிந்திய விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விவசாயிகளுக்கு ஆதரவு கரம் அளிக்கவே புதிய அமைப்பினை ஏற்படுத்தி முடிந்த உதவியை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஐயா கண்ணு ஐயா மூலமாக உயிரிழந்த 3 விவசாயிகளை அடையாளம் கண்டு அவங்களுக்கு உதவுறதுக்காக பெண்டவில் மண் வாசனை குழுவும் ஜேஎஃப்சியும் இணைந்து இன்றைக்கி இந்த உதவிகள் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நீட்டில் மரணமடைந்த சகோதரனோட குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துருக்கோம். அந்த தங்கை படிக்கிறதுக்கான முழு விஷயமும் நாங்கள் தான் பண்ண போகிறோம். அண்ட் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறும். ஜேஎஃப்சி அப்படின்றது ஜாயின்ட் ஃபார் கேர் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்கோம். எங்களை சந்தித்த டெல்லியிலே சந்தித்த நடிகரெல்லாம் பெரிய பெரிய நடிகரெல்லாம் வந்தாங்க. அரசியல்வாதிகள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று நம்புகிறோம். எங்க விவசாயெல்லாம் அப்படியே வலிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார்கள். நடிகர்கள் எங்களுக்கு உதவுவார்கள் என்று. எங்களுக்கு உதவுவதாக வாக்களித்த நடிகரெல்லாம் உதவ வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகளையும் மீனவர்களையும் விரட்டிவிட்டு தமிழகத்தை கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க மத்திய அரசு முயற்சித்து வருகிறது என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தஞ்சை பார்மா காலனியில் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், முத்தலாக் சட்டத்தை நிறைவேற்ற அவசரம் காட்டும் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பினார். இவங்க வேளாண் குடிமக்கள் விளைநிலத்தை விட்டு வெளியேறணும், மீனவர்கள் கடலை விட்டு வெளியேறணும். அதை பெரும் கூட்டுணைவு நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கணும். இதான் இவங்க நோக்கம். அதில் நம்ம வாழ்வதையோ சாவதையோ பற்றி இந்த அரசுகள் படுமா? திருச்சி விமான நிலையம் அருகே 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ தங்க கட்டிகளை பதுக்கி வைத்தது தொடர்பாக விமான நிலைய துப்புரவு பணியாளர்கள் 3 பேரை சுங்கத்துறை அலுவலர்கள் கைது செய்துள்ளனர். திருச்சியில் விமான நிலையம் சமயபுரம் டோல் பிளாசாவில் சுங்கத்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஹாஜி முகமது என்பவர் அளித்த தகவலின் அடிப்படையில் குண்டூரில் உள்ள வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது 1 கிலோ எடை கொண்ட 6 தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விமானங்கள் மூலம் கடத்தி வரப்படும் தங்கத்தை விமான நிலைய கழிப்பிடங்களில் மறைத்து வைத்து கழிவுகளை அகற்ற போது தங்கத்தையும் அகற்றி சிலர் வீட்டில் மறைத்து வைத்திருந்தது விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக விமான நிலைய துப்புரவு பணியாளர்கள் லாரன்ஸ் உள்பட 3 பேரை சுங்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடந்தார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திட்டக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிற்பக் கலைஞர் பழனிவேல். இவரது மகன் சுந்தரவேலு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இன்று காலை விடுதி அறையில் இருந்து நீண்ட நேரமாக அவர் வெளியே வராததால் சந்தேகமடைந்த மாணவர்கள் ஜன்னல் வழியே பார்த்தபோது சுந்தரவேலு மின்விசிறியில் தூக்கில் தொங்குவது தெரியவந்தது. காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் சுந்தரவேலுவின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர். சுந்தரவேலு மன அழுத்தத்தோடு இருந்ததாக கூறப்படும் நிலையில் அவரது மரணம் பற்றி காவல்துறை ஆராய்ந்து வருகிறது. அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தந்தை மற்றும் உறவினர்கள் கூறியுள்ளனர். அங்கே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு உண்மையாக தெரியணும். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அவங்க காலேஜிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் யாராவது பேசியிருக்காங்களா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. பார்த்தா பையன் லெட்டர் எழுதி வச்சுருக்காங்கிறாங்க. அது என்ன லெட்ரு, என்ன மர்மங்கள் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எங்களோட உண்மையான அந்த பையனுக்கு நியாயம் கிடைக்கணும். அவன் எதனால் இதை பண்ணிக்கிட்டாங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கோம் அந்த பையனை. நைட்டு கீழே படிக்க போனான்னு சொல்கிறாங்க. காலைல 10:30 மணிக்கு தான் எனக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ காலையில் விடையால எந்த பசங்களும் பார்த்துக்க மாட்டாங்களா சார்? இது என்ன சார் எனக்கு மரணம் எனக்கு தெரியல சார். இங்கே 100 கிலோமீட்டர் வேக்கம் பைக்கில் வருவோம் சார். அவ்வளோ தைரியமான பையன் சார். அவனுக்கு கோவத்தனம் பண்ணிருக்க மாட்டேன் சார். படிப்பு எக்ஸாமும் முடியல சார். எப்படி சார் அவன் ஃபெயிலாக நம்ம சாவோம்? எனக்கு என்ன மரணம் இருக்க சார். சரியான இதுக்கு நிவாரணம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என திருநெல்வேலியில் ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் டவுனில் உள்ள மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகம் முன்பு இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். அமல்படுத்திய ஊதிய குழுவிலே இடைநிலை ஆசிரியர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு சுமார் 11,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும். அரசு உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஜாக்டோஜி அமைப்பானது வரக்கூடிய 21ஆம் தேதி முதல் கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது தொடர் முறையில் நடத்த இருக்கிறோம்.
ஜவ்வரிசியில் மக்காச்சோள மாவு கலப்படம் செய்வதை தடுக்க வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஏராளமான விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் தயாரிக்க தேவைப்படும் மரவள்ளி கிழங்கு சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் அண்மை காலமாக ஜவ்வரிசியில் மக்காச்சோள மாவை கலப்படம் செய்வதாலும் கிழங்கு மாவை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதாலும் மரவள்ளி கிழங்கு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மரவள்ளி கிழங்குகளுடன் ஏராளமான விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுக்கு தயாரிக்கிற அனுப்புற மாவை உணவுல கலப்படம் பண்ணி மக்காச்சோளத்தை இது பண்றாங்க. இதுல ஜவ்வரிசியில கலப்படம் பண்ணி இறக்குமதி மாவால விலை வீழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இங்க மரவள்ளி விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பாதிப்பை உண்டு பண்ணிட்டாங்க. அது மானாவாரியா வர பயிர் சில சிறு குறு விவசாயிகள் ரொம்ப பாதிக்க. கூட்டுறவு சர்க்கரை ஆலை இருக்கிற மாதிரி கூட்டுறவு சேவா ஃபேக்டரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 2 கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். மரவள்ளிக்கு குறைஞ்சபட்ச ஆதார விலை மரவள்ளிக்கு கொடுக்கணும். மரவள்ளி கிழங்குல உற்பத்தி ஆகக்கூடிய ஜவ்வரிசியை விவசாயிகளே வாங்கி நேரடியாக விற்பதற்கு சேகாவில் மெம்பர் சீட்டு கொடுக்கணும். பெரு வியாபாரிகள் வாங்கி ஸ்டாக் பண்ணிடுறாங்க. மக்காச்சோள மாவு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கிழங்கு மாவு இதோட கலந்து ஜவ்வரிசி தயார் பண்றாங்க. அதை தடுக்க அவங்க விளையாடுறதுக்காக இருப்பு வச்சுக்கிட்டு விவசாயிகள் இடத்துல அதிக விலை கொடுத்து வாங்க மாட்டாங்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து கடைகளை அடைத்து வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எண்ணூர் துறைமுகத்திலிருந்து தச்சூர் கூட்டுச்சாலை வரை சாலை அமைக்கும் பணி இன்னும் முடிவடையவில்லை. இதனால் சாலைகளிலிருந்து எழும் தூசுகளால் வணிகர்கள், வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கண்டித்து தடப்பெரும்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட வெண்பாக்கம் கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்களும் அப்பகுதி மக்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் 30 நாட்களுக்குள் சாலை முழுமையாக சீரமைக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இதை ஒரு 15 நாட்களுக்குள் சரி செய்யாவிடில் மிகப்பெரிய ஒரு அளவிலே தடப்பெரும்பாக்கம் கிராம பொதுமக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சாலை மறியல் செய்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினை நடத்திடுவோம் என்பதை இந்த நேரத்திலே ஒரு எச்சரிக்கையாக தெரிவித்து மிக நல்ல முறையில் இந்த சாலைகளை அமைத்து தர வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாலை வழியாக பள்ளிகள், மாணவர்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்த தூசு படிந்த இந்த ஒரு அவல நிலை அவர்களுக்கு இருப்பதனாலும் 30 டன் ஏற்றிக்கொண்டு 40 டன் ஏற்றிக்கூட்டி போக இந்த கட்டமைப்பு இந்த சாலையிலே இதுவரையில் இல்லை, குண்டும் குழியுமாக இருக்கிறது. இதை யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தேயிலை தோட்டங்களில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை ஓரம் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இன்று குட்டியுடன் வந்த 6 காட்டு யானைகள் டைகர் ஹில் எஸ்டேட் பகுதிக்கு அருகில் உள்ள டான்டி தொழிலாளர் குடியிருப்பிற்கு அருகில் உள்ள தேயிலை தோட்டங்களில் திரிந்தன. இதனை கண்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்ததுடன் டான்டி நிர்வாகத்திற்கும் வனத்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். ஆனால் சம்பவ இடத்திற்கு யாரும் வரவில்லை. இதற்கிடையே மாணவ மாணவிகள் பலர் தேயிலை தோட்டங்கள் வழியாக பள்ளிக்கு செல்வதால் காட்டு யானைகளை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என தொழிலாளர்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக கொசுக்களின் எண்ணிக்கை பெருகியுள்ளது. இதனால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். கோடைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் கரூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலையில் இரவா பகலா என்று தெரியாத அளவிற்கு கடும் பனிப்பொழிவு நிலவியது. காலை 7:30 மணியளவில் தான் சூரியனை காண முடிந்தது. உதகை, கொடைக்கானலில் இருப்பதைப் போல அதிக பனி நிலவியதாக கரூர் மாவட்ட மக்கள் இதுபற்றி கருத்து தெரிவித்தனர். இதனிடையே நேற்று கடும் பனியுடன் மழையும் பெய்த நிலையில் கொசுக்களின் எண்ணிக்கை பெருகியுள்ளது. பெருகி வரும் கொசுக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கரூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலையில் நல்லா மழை பெஞ்சுது, இன்றைக்கி நல்லா பனிப்பொழிவாக இருக்குது. இது காலநிலைகள் மாறுது, பருவநிலையே மாறி வருது. அந்தந்த காலத்தில் வர்றது மாறி மாறி வருது. இப்போது இதை பார்க்கும்போது நம்ம கரூரில் தான் இருக்கிற மாதிரி, ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது. காலைல பார்த்தோம்னா பயங்கரமான பனிப்பொழிவு. காலையில் 7:30 மணிக்கு தான் சூரியனே வெளியில் வந்துச்சு. இந்த பனிப்பொழிவு வெளியே வர முடியல. ஆனால் இந்த பனியினால் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆயிடுச்சு. அது நைட்டெல்லாம் தூங்க முடிய மாட்டேங்குது. கொசு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கு. இனி தமிழ்நாடு ட்வீட்ஸ் செய்திகள் சில வரிகளில். கரூர் அருகே உள்ள புதூரைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவரது மனைவி முத்துலட்சுமி. இவர்களுக்கு யாழினி, பிரணீத் என 2 குழந்தைகள் உள்ளனர். இன்று கணவன் மனைவிக்குள் சண்டை வர முத்துலட்சுமி 2 குழந்தைகளையும் கிணற்றில் தள்ளி தானும் குதித்தார். அருகில் உள்ளவர்கள் 3வரையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதில் 2 குழந்தைகளும் உயிரிழந்தன. தாய் முத்துலட்சுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருப்பூரில்
ஜவுளி மேம்பாட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப கண்காட்சியை கைத்தறித்துறை முதன்மைச் செயலர் துவக்கி வைத்தார். திருப்பூர் பின்னலாடை கண்காட்சி வளாகத்தில் ஜவுளி மேம்பாட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப கண்காட்சி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சியில் மும்பை, தில்லி, கோவை ஆகிய பகுதிகளிலிருந்து வந்த பின்னலாடை நிறுவனங்கள் அரங்குகளை அமைத்துள்ளன. இயற்கை முறையில் சாயமேற்றுதல், சணல் பொருட்களினால் செய்யப்பட்ட பொருட்கள் பார்வைக்காக கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. தென்கொரியாவில் தொடங்கியது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி. பல்வேறு போட்டிகளில் வீரர்கள் துடிப்புடன் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். அமெரிக்காவில் அரசு பணிகளுக்கான செலவின சட்ட முன்வரைவு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதால் அரசு அலுவலர்களின் கதவடைப்பு முடிவுக்கு வந்துள்ளது. அமெரிக்காவில் அரசின் அடிப்படை செலவின பணிகளுக்கு நிதி ஒதுக்கும் சட்ட முன்வரைவு குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இடையே கருத்து வேறுபாட்டால் தோல்வியடைந்தது. இதனால் அரசு அலுவலகங்கள் பல மூடப்பட்டன. இந்த சட்ட முன்வரைவிற்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்தது. இதனையடுத்து 600 பக்கங்கள் கொண்ட சட்ட முன்வரைவு பிரதிநிதிகள் சபைக்கு அனுப்பப்பட்டது. இதற்கு 240 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 186 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்த நிலையில் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டி தென்கொரியாவின் பியோங்சங் நகரில் இன்று ஒலிம்பிக் சுடர் அணிவகுப்புடன் தொடங்கியது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் 96 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் தென்கொரியா வந்துள்ளனர். ஒலிம்பிக்கின் முன்னோட்டமாக ஒலிம்பிக் சுடர் ஏற்றப்பட்டது. புகழ்பெற்ற நடிகனான ஜாக்கி சான் பியோங்சாங் நகர வீதிகள் வழியாக ஒலிம்பிக் சுடரை ஏந்தி ஓடி வந்தனர். பின்னர் ஒலிம்பிக் விளையாட்டரங்கில் மீண்டும் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து ஊதிய உயர்வு குறித்த விசாரணை 7 நாட்களில் கோரிக்கை மனு தாக்கல் செய்ய உத்தரவு. ஊழியர் கோரிக்கைகளை கேட்காத தமிழக அரசு டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. கர்நாடக சிஸ்டத்தை ரஜினிகாந்த் சரி செய்ய வேண்டும், அமைச்சர் ஜெயக்குமார் வேண்டுகோள். மீனாட்சி அம்மன் கோவிலில் செல்போனுக்கு தடை, உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உண்ணாவிரதத்தை கைவிட்டார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர், மக்கள் நலனுக்காக கைவிடுவதாக அறிவிப்பு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.